Hello everyone, welcome to my channel Mastery. It's Rosario's Academy. This is Anand Jennifer Rosario here. So, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸையும் கிரெடிட் பர்ச்சேஸையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருந்தோம். அப்போ அதில் நான் உங்களுக்கு ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். இப்போது அதே டிரான்சாக்ஷனை இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். 4th of April 2021 ABC and Co நம்ம கம்மா கிளாஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டிரான்சாக்ஷன். என்னன்னா குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரவி ஆஃப் rupees 5,000 ஃபார் கேஷ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கேன், ஃபார் கேஷ். ஓகே, ஸோ ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்த டிரான்சாக்ஷன் கிரெடிட் பர்ச்சேஸ் குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரவி ஆஃப் rupees 5,000 அதோடு நிறுத்தியிருந்தேன். ஸோ அதில் கேஷுங்கிற வார்த்தை இல்லைங்கிறதுனால அதை நம்ம என்ன பண்றோம், கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரவி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க கேஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால ஸோ வி ஹாவ் டு நம்மளுடைய வழக்கமான ப்ரொசீஜருக்கு வருவோம். We have to carefully read the transaction. Then we should identify we should determine whether it belongs to cash transaction or credit transaction. Okay, இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி? இது பாத்தீங்கன்னா கேஷா கிரெடிட்டா? கேஷ் டிரான்சாக்ஷன் ஆர் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்னது? சின்ஸ் the word cash is there in the transaction, it belongs to cash transaction. So we have to assume that it is a cash transaction. Okay, ஏன்னா இங்க வேர்ட் கேஷ் இருக்கு, பணம் கொடுத்து ரவி கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இங்க ரவி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இங்க என்னது? அன்னெசரி. ஓகே, இருக்கட்டும், தேவையில்லை. நம்மளோட ஜேர்னலைசேஷனுக்கு இது தேவையில்லை. ஓகே, நவ் லெட் அஸ் டிஸ்கஸ். நவ் லெட்ஸ் see what are the accounts are involved in this transaction. வழக்கம் போல குட்ஸ் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்கு, ரவி அக்கௌண்ட் இருக்கு. the third one is cash account இருக்கு. இப்போ பாருங்க, 3 accounts இன்வால்வ் ஆயிருக்கு இதுல. there are 3 accounts have been involved in this transaction. இப்போ இதுல நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது நம்ம 2 அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். ஏன்னா ஒன்லி there are 2 aspects, டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால 2 பிரைமரி இந்த டிரான்சாக்ஷனை முழுசா ரிவீல் பண்ணக்கூடிய பக்காவான ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய மேஜர் 2 அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இதுல எடுக்க போறோம். பாருங்க, குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ரவி ஆஃப் rupees 5,000 ஃபார் கேஷ். எப்பயுமே இந்த கேஷ் இருக்கும் பொழுது கேஷுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த கேஷ் டெபிட்லயோ கிரெடிட்லயோ ஏதாவது ஒரு இடத்துல இந்த கேஷ் அக்கௌண்ட் வந்துடும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. இப்ப பாருங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் it belongs to the real account category. So debit what comes in and credit what goes out. Ravi account, he belongs to the personal account category. Debit the receiver and credit the giver. So Ravi இங்க giver. So இது credit accountக்கு இது கிரெடிட் பண்றதுக்கு இது தகுதியா இருக்கு, எலிஜிபிளா இருக்கு. இப்போ கேஷுக்கு போவோமே. கேஷ் belongs to again real account category. Debit what comes in and credit what goes out. Here cash is going out of the company. By purchasing the goods from Ravi, here ABC and Co paying the cash. Cash is going out of the ABC and Co. So cash going, since it is going out, since it belongs to the real account category, debit credit what goes out. அப்ப இங்க என்ன பண்றோம், ரவி கிவரா இருக்கிறதுனால ரவியை நம்ம கிரெடிட் பண்றதுக்கு பதிலா நம்ம கேஷை இங்க கிரெடிட் பண்ணிடுவோம். So as usual, purchase account goes to the 2021 April 4th. So cash account as usual, purchase account places in the debit side. Purchase account debtor 5,000. 2, by paying the cash we are getting the product, we are purchasing the goods. So by paying the cash, cash is going out, so to cash. So instead of crediting the party, here we are crediting the cash account. Okay, இதுதான் முக்கியம். So narrationல நம்ம என்ன பண்ணிக்கலாம், being goods purchased from Ravi. Being goods purchased from Ravi. Okay,
ஸோ பாருங்க, ஒரு டிரான்சாக்ஷன் தான் ஒரு பர்ச்சேஸை கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது, டிட்டர்மைன் பண்றது ஒரு வேர்ட் கேஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா அப்படிங்கிறத வச்சுதான். ஸோ கேஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும்போது அதை வந்து நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு டிட்டர்மைன் பண்றோம். அங்க நம்ம பார்ட்டியை மைண்ட் பண்றது இல்ல, பார்ட்டியை நம்ம அக்கௌண்ட் பண்றது இல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம கேஷை அக்கௌண்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம பணத்தை கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா அது முடிஞ்சு போச்சு. நம்ம நிறைய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் பர்ச்சேஸ்க்கு குட்ஸ் ஒன்ஸ் சோல்ட் கேனாட் பி ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் பெய்டுன்னு ஒரு சீல் குத்தி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி கேஷ் பர்ச்சேஸ் நம்ம பண்ணும் பொழுது நம்ம பார்ட்டியை மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய, பார்ட்டியோடைய டீட்டெயில்ஸை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா we have paid and purchased, we have purchased the goods against the payment. ஓகே, ஸோ பணம் வெளியே போயிடுச்சு. அதை தான் நம்ம மெயினாக அக்கௌண்ட்ல வச்சுக்கணும். பணம் நம்மளுடைய கையிருப்பு ஒரு அமௌண்ட் குறைஞ்சிருச்சு. எதுக்காக அப்படின்னா குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். அது யாருக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறது அன்னெசரி. கிரெடிட் பர்ச்சேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறது நெசசரி. ஏன் அப்படின்னா பின்னாடி லேட்டர் ஆன் we have to make the payment for them. We gonna have the continuous relationship we may have. So as far as the credit purchase is concerned, we gonna make the payment after some time, after the set time. So அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த பார்ட்டியை கிரெடிட் பண்ணி வைக்கிறோம். I hope you understand. Thank you so much for watching.